மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் தஞ்சை மண்டல செயலாளர் வேட்டங்குடி சீனிவாசன், மாவட்ட தலைவர் முருகன், மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம், நமது கடலூர் மாவட்ட தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓடக்கூடிய கொள்ளிடம் ஆற்று வழியாக கடல் நீர் உட்புகுந்து வருகிறது. தொடர்ந்து கொள்ளிடம் கடல் முகத்வாரத்தில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் கதவணைகள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தீவிரமடைந்திருக்கிறது. அதேபோல கொள்ளிடம் வலதுகரையில் 20 கிலோமீட்டர் தூரம் ஏற்கனவே நீர்ப்பாசனத்துறையால் அமைக்கப்பட்டிருந்த சாலை பழுதடைந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது. அதனையும் செப்பனிட வேண்டும் என்கிற கோரிக்கை தீவிரமடைந்திருக்கிறது. சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் இடையே ஓடக்கூடிய உப்பநாற்றில் கதவணை கட்டி கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சீர்காழியிலோ நடத்துவது என நாங்கள் முடிவெடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து காவிரி பிரச்சனை தீவிரமடைந்து வருகிறது. கர்நாடக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் என்கிற பெயரால் இன்றைக்கு கர்நாடகாவில் இன கலவரத்தை மறைமுகமாக தூண்டுகிறாரோ என்று அஞ்ச தோன்றுகிறது. DK சிவகுமாருடைய நடவடிக்கை மிக மோசமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருந்து பெங்களூருக்கு கர்நாடகாவுக்குள் தமிழக வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே இனக்கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் தொடர்ந்து கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் 2013 இனி கர்நாடகம் தமிழக முதலமைச்சருக்கு இடையே பேச்சுவார்த்தை இல்லை என்பதை உறுதிப்படுத்திய அடிப்படையில் கர்நாடக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரை பேச அழைப்பதையும் அதை தமிழக முதலமைச்சர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறோம். கடந்த காலங்களில் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் அழைக்கப்பட்டு முரண்படுகிற போது அங்கே இனக்கலவரம் உருவாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு மத்திய அரசால் அரசிதழில் வெளியிடப்பட்டு 2018 முதல் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் காவிரி அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் ஆணையம் செயல்படுவதால் எந்த மாநில முதலமைச்சரும் சந்தித்து பேசுவதால் எந்த பயனும் இல்லை. எனவே காவிரியில் தண்ணீர் கேட்டு பேசுவதாக இருந்தாலும் மேகதாட்டு குறித்து பேசுவதாக இருந்தாலும் ஆணையத்தில் தான் பேச வேண்டுமே தவிர கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரோடு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுவோம் என்று கர்நாடக முதலமைச்சர் அழைப்பை ஏற்று பங்கு பெறுவது குறித்து இப்பொழுது விவாதம் துவங்கி இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பு என்பது கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு ஏற்பட போகிற பெரிய ஆபத்தாக முடியும். எனவே தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சருடைய அழைப்பை நிராகரிக்க வேண்டும். இன்று காலை முதல் அங்கே வாகனங்கள் அனுமதிக்கப்படாத ஒரு இன உணர்வை தூண்டுகிறார்கள். கர்நாடக விவசாயிகள் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எதிராக இருக்கிறார். எனவே அங்கே கர்நாடக விவசாயிகள் போராட்ட களத்திற்கு வராத நிலையில் இனக்கலவரத்தை உருவாக்குவதற்கான மறைமுக முயற்சியில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் ஈடுபடுகிறாரோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எனவே கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது, உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது, தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறது. எனவே இந்த நெருக்கடியான சூழலில் பேச்சுவார்த்தை என்பது கர்நாடக மாநில தமிழர்களுக்கு விரோதமாக அமையும். எனவே பேச்சுவார்த்தை அழைப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் நிராகரிப்பது ஒன்றுதான் தமிழக காவிரி உரிமையை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கர்நாடகாவால் தமிழர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகாவில் சென்று மேகதாட்டு அணையை குறித்தும் தண்ணீர் திறந்து விடுவது குறித்து பேசுவது சட்டப்படி செல்லாது, உச்சநீதிமன்ற நீதி உத்தரவின்படி செல்லாது, அரசியலமைப்பு சட்டப்படி செல்லாது. எனவே
மறைமுகமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்து பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் கர்நாடக முதலமைச்சர் வருகிற கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அரசியல் சாணக்கிய நடவடிக்கை என்கிற பெயரில் தமிழர்களுக்கு பாதிப்பை உருவாக்கிவிடக் கூடாது என நான் வலியுறுத்துகிறேன். இன்ற ஆண்டு 6,31,1,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு நல்ல மகசூல் கிடைத்தது. இந்த ஆண்டு தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கர் அளவிலேதான் நிலத்தடி நீரை நம்பி குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வருகிற தகவல் மழை இல்லாமல் வறட்சியானதால் நிலத்தடி நீரும் கீழே சென்று கொண்டிருக்கிறது. பல இடங்களில் ஆழ்குழாய் கிணறுகளை மேலும் கீழ் நோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் நட்ட பயிர்கள் கருகத் தொடங்கியிருக்கிறது. சம்பாவும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். வறட்சியை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து ஒரு மாநாடு வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவாரூரில் நடத்த இருக்கிறோம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த விஞ்ஞானிகள், நமது வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உள்ளிட்ட ஏராளமான விஞ்ஞானிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் அடுத்த கட்டம் காவிரி டெல்டா விவசாயிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த எல் நினோ தாக்குதலால் ஏற்பட்டிருக்கிற இந்த வறட்சி மிகப்பெரிய கொடுமையான வறட்சி, இதனால் ஏற்பட்டிருக்கிற இழப்பை எப்படி ஈடு செய்வது என்பதை அந்த மாநாட்டில் நாங்கள் முடிவாக மேற்கொள்ள இருக்கிறோம்.